ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6 மணி ஆர்டிகல் சீரிஸ் கீழே அமைச்சரவை தொடர்பான ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 74 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் செயல்பட வேண்டும். அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு கீழே கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. அவங்க கூட்டமாக சேர்ந்து தீர்மானம், மசோதா, ஏதாவது பில் எல்லாத்தையும் பாஸ் பண்ணுறாங்கன்னா என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு பிரசிடென்ட் அதுபடி செயல்படணும். ஓகேங்களா? இது வந்து 42வது சட்ட திருத்தம் மற்றும் 44வது சட்ட திருத்தத்தில் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, குடியரசு நம்ம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு மசோதாவை பாஸ் பண்ணி பிரசிடென்ட்க்கு அனுப்புகிறாங்கன்னா, பிரசிடென்ட் வந்து கம்பல்சரி ஃபஸ்ட்டு சைன் பண்ணி தான் ஆகணும்னு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 44வது சட்ட திருத்தம் மூலமாக என்ன கொண்டு வந்தாங்கன்னா, அவர் ஒரு தடவை ரிட்டர்ன் அனுப்பலாம். அவர் ஏதாவது ஒரு சஜஷன் பரிந்துரை பண்ணி திருப்பி லோக்சபாக்கு அனுப்பலாம். இப்போ மறுபடியும் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பும்போது அவங்க மறுபடியும் அந்த இதில் சேஞ்சஸ் பண்ணி அதை நிறைவேற்றலாம். இல்லை சேஞ்சஸ் எதுவுமே இல்லாமல் குடியரசுத் தலைவர் சொன்ன சேஞ்சஸ் எதுவுமே இல்லாமல் நிறைவேற்றலாம். நிறைவேற்றினதுக்கப்புறம் அதை யாருக்கு அனுப்புவாங்க? குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. இந்த டைம் குடியரசுத் தலைவர் ரிட்டர்ன் அனுப்பலாமான்னு பார்த்தீங்களா? ரிட்டர்ன் அனுப்ப முடியாது. அது அவர் சொன்ன கரெக்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணாலும் சரி கண்டிப்பாக அவர் சைன் பண்ணணும். ஓகேங்களா? அதான் 44th அமெண்ட்மெண்ட் சொல்லுது. 44th அமெண்ட்மெண்ட் அவர் ஒரு வாட்டி ரிட்டர்ன் அனுப்பலாம், அந்த ஒரு ஆப்ஷனை கொடுக்குது. ஓகேங்களா? இதுதான் ஆர்டிகல் 74. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 75 பாருங்க. மத்திய அமைச்சர்களின் நியமனம், பதவிக்காலம், சம்பளங்கள் தொடர்பானவை. ஓகேங்களா? ஆர்டிகல் 75 என்ன சொல்றதுன்னா, மத்திய அமைச்சர்களுடைய நியமனம். அமைச்சர்களை யார் நியமனம் பண்ணுவாங்கன்னா, குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாங்க. யாருடைய பரிந்துரை பண்ண? பிரதம அமைச்சர். பிரதம அமைச்சர் யாரை கை காட்டுறாரோ அவரை இவர் அமைச்சரா அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மத்திய அமைச்சர்களுடைய பதவிக்காலம். அமைச்சர்களுடைய பதவிக்காலம் வந்து நிரந்தரமானதெல்லாம் கிடையாது. லோக்சபா ஏன்னா அவங்க வந்து என்னன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்கன்னா அந்த இதை கலைக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அவங்களுடைய சேலரிஸ், அமைச்சர்களுடைய சேலரிஸ் பற்றி என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் 75 தான் சொல்லுது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 77. ஆர்டிகல் 77 என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசுடைய நடவடிக்கைகள் குடியரசுத் தலைவரின் பெயரில் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது நம்ம 10th புக்கில் இருக்குது. அதாவது குடியரசுத் தலைவரோட பேரில் தான் இப்போ நாட்டில் என்ன நடவடிக்கை நடந்தாலும், என்ன ஒரு இது மசோதா பாஸ் பண்ணாலும் சரி, வேறு ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்தாலும் சரி, இல்லை வேறு என்ன விஷயம் கொண்டு வரணும்னாலும் சரி, இல்லை வெளிநாட்டு தூதரக உறவுகள், ஒரு ஆர்மி சைடு எதுனாலுமே யார் பேரில் தான் நடக்கும்னா நம்ம பிரசிடென்ட் பேரில் தான் நடக்கும். ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் பேரில் நடக்காது, பிரசிடென்ட் பேரில் தான் நடக்கும். அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்டிகல் 78 பிரதமருடைய கடமைகளை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 88 என்ன சொல்லுதுன்னா, மத்திய அமைச்சர்கள் இரு சபைகளிலும் கலந்து கொள்ளும் உரிமை. மத்திய அமைச்சர்கள் வந்து 2 சபையிலையும் கலந்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரிக்குள்ள கண்டினியூஸான இன்ஃபர்மேஷன் நம்ம அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்து